ஆரம்பிச்சிடலாம். அது பட்டாசுலாம் நம்ம கல்யாணத்துலாம் பார்த்துருப்போம். மாப்பிள்ளை வர வைக்கும்போது எல்லாம் பட்டாசு வந்து வெடிச்சுட்டு மேலே போயிட்டு ஒரு டப்புன்னு வெடிச்சுன்னு இருக்கும். அது எப்படின்னு சின்ன ஒரு கற்பனையாக பார்க்கலாம். போண்டா பஜ்ஜி அப்படி வாங்க 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 வாங்கம்மா அம்மா ட்ரெயின் எடுத்துமா அம்மா ஓரமாம்மா அப்படியே நிற்கிற பாருமா ஓரமாம்மா ட்ரெயின் எடுத்துமா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு சென்னை சென்ட்ரலிருந்து பிரம்மலா கேம்ப் வரை செல்லும் அடுத்த மின்சாரம் வண்டி இன்னும் சற்று நேரங்கள் வந்தடையும். ட்ரெயின் இறங்கிச்சு, நீங்களும் இறங்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு பைக் ரேஸ் நிறைய பார்த்துருப்போம். டிவியில் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நேஷ்னல் ஹைவேல பைக் வந்து செம்ம ஸ்பீடாக வருது. ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாரு, லிஃப்ட்டு கொடுக்காம பைக் வந்து ஸ்பீடாக போயிடுது. லிஃப்ட் கொடுக்காம பைக் போயிடுச்சு. கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ. அடுத்ததாக ஏரோப்ளேன் லேண்டிங் பார்க்கலாம். ஒரு ஏரோப்ளேன் வந்து லேண்டிங் ஆகுது. அது நம்ம இடத்துல லேண்டிங் ஆச்சுன்னா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா ஹெலிகாப்டரு. இது எல்லாமே வந்து நம்ம தோசம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஹெலிகாப்டர் சவுண்டு அது ஸ்டார்டிங்காக மேலே போய் அது பறந்தா எப்படின்னு சின்ன கற்பனையாக பார்க்கலாம். அடுத்ததா காட்டில் வந்து ஒரு புயல் அடிக்குது. புயல் அடிக்கும் போது அங்கே இருக்க பேர்ட்ஸ் அந்த மிருகம் அதெல்லாம் எப்படி கற்றுனோம் சின்ன கம்மியாக பார்க்கலாம். அடுத்ததான் நாதஸ்வரம் மட்டும் அது நான் புதுசாக ட்ரை பண்ணுறேங்க. தப்பாக இருந்தாலும் கிளாப் பண்ணுறேங்க. நீரின்றி வாழ்வதில்லை அந்த பாட்டு.
தேங்க்யூ